ಕರೆಕ್ಟ್. ಅದೇ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣವಾ? ಎಷ್ಟು ಬ್ರದರ್? ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಅದೇ ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಮತ್ತು ಸಹೋದರರೇ, ತಂದೆಯಾದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಳೆದ ದಿನಗಳಂತೆ ಈ ದಿನವೂ ಸಹ ತನ್ನ ಕೃಪೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ತನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸೋದಕ್ಕೆ ನಮಗೊಂದು ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟು ನಡೆಸಿಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಮಗನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಈ ಕೂಟವನ್ನು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸೋಣ. ಮೊನ್ನೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಸಹೋದರ ಐಸಕ್ ಅವರು ನಡೆಸಿಕೊಡಬೇಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, ஒருவரும் சேரக்கூடாதவர்கள் வாசமுடையவரும் மனசில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாமல் இருப்பவரே, ஒருவருக்கே சகல கனத்தையும் மகிமையும் துதியையும் எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு மூலம் செலுத்திக்கிறோம் பிதாவே. இந்த நாளில் கூட தகப்பனே, நாங்கள் சகோதரர்களாய் ஒன்றிணைந்து தகப்பனே உங்களுடைய சத்தியத்தை கேட்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டு வந்த டேபர்நாக்கிள் ஸ்டடி மூலமாக தகப்பனே, நாங்கள் தகப்பனே எங்களுடைய தகப்பனே அந்த தேவ அறிவை நாங்கள் வளர்த்துக்கொள்வோம் தகப்பனே. உங்களுடைய தகப்பனே உங்களுக்கு பயப்படுற பயத்தில் நாங்கள் வளர தகப்பனே, உங்களுடைய சித்தத்தை நாங்கள் மென்மேலும் மறந்து கொண்டு உங்களுடைய சத்தியத்தில் நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க. தொகுத்து வழங்குகிற பிரதரோடு உங்களுடைய கிருபை, உங்களுடைய பர்சாவி இருந்து அந்த சத்தியம் எங்களுக்கு கிடைக்க நீர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். தகப்பனே, இதில் சேர முடியாத ஒவ்வொரு நபரையும் உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே இது முழுவதுமாக நடத்தி தர முடியாது பாத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்களுங்க நடத்துங்க. ஏசி மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರದರ್. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಮತ್ತು ಸಹೋದರರೇ, ಸೊ ನಾವು ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ನೋಡುವಂಥ ಪಾಠ ನೋಡೋದಾದ್ರೆ ದ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಅಂಡ್ ಆಫರಿಂಗ್ಸ್ ಆಫ್ ಇಸ್ರೇಲ್ ಅನ್ನೋ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಫ್ರೀ ವಿಲ್ ಆಫರಿಂಗ್ಸ್ ಎಂಬ ಒಂದು ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಸೊ ಇದನ್ನ ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಸಹೋದರ ಶ್ರೀಪನ್ ಅವರನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. minute. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக ஒரு விஷயம் நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு கர்த்தர் இயேசுவின் மூலமாக நாம் நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்வோம். விசேஷமாக இன்றைய நாளிலும் கூட நம்ம வந்து ஒரு டாபர்நாக்கிள் ஆசரிப்பு கூடாரம் அதுல 14வது சாப்டர்ல கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம ஒரு பாடம் பார்த்தோம். அந்த ஒரு பாடத்தினுடைய அடுத்த பகுதி சாக்ரிஃபைசஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலர்களுடைய பலிகள் மற்றும் காணிக்கைகள். இதுல வந்துட்டு 3வது பாகமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு ஃப்ரீ வில் ஆஃபரிங். ஃப்ரீ வில் ஆஃபரிங் இது வந்து தமிழ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணா நீங்களே பேசலாம். ஏன்னா ஒரு பாடத்தினுடைய இறுதியில இதனுடைய முழுமையான அர்த்தம் நம்ம பார்க்கலாம். இதற்கு தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா என்ன பேர் சொல்லலாம்? ஃப்ரீ வில் ஆஃபரிங். யாராவது சொல்லுங்க. ஃப்ரீ வில் ஆஃபரிங் தமிழ்ல எப்படி சொல்லலாம்? இலவசமான காணிக்கை. இலவசமான காணிக்கை. தேங்க்யூ சிஸ்டர். இலவசமான காணிக்கை. தேங்க்யூ. ஃப்ரீ வில் ஆஃபரிங். ஓகே, சகோதரி அருமையான ஒரு பதில் சொன்னாங்க. ஓகே, இதனுடைய முழுமையான அர்த்தம் வந்து இந்த ஒரு பாடத்தினுடைய முடிவுல நம்ம பார்க்கலாம். ஏன்னா தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு நிழல் வந்து நமக்கு காண்பிச்சிருக்கிறார்.
அதுல வந்து விசேஷமாக இந்த ஒரு ஆஃபரிங்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஃப்ரீ வில் ஆஃபரிங் எங்க நம்ம வேதத்துல பார்க்கிறோம் அப்படின்னா, நீங்க நோட் பண்ணிக்கிங்க, வாசிக்க வேண்டாம், ஏன்னா இது ஒரு பெரிய பகுதி. லேவிய ராமத்துல 1ஆம் அதிகாரம் 1-17 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் வாசிச்சா, அதுல வந்து தேவனுக்கு பலிகளை ஒருவர் எழுக்கும் போது, உதாரணத்திற்கு அந்த ஒரு 2வது வசனத்துல வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். ஏதாவது ஒரு பலி நீங்க செலுத்தணும்னு விரும்பிட்டா நீங்க இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறத எங்க தேவன் வந்து லேவியராமம் 1ஆம் அதிகாரத்திலே வந்து அவர் கொடுக்குறாரு. அதுல வந்துட்டு நம்ம பலிகள் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் டைம் கூட நம்ம பார்த்தோம், அது 2 வகைகளாக நம்ம பிரிக்கலாம். ஸோ வாலண்டரி ஆஃபரிங், அதுல வந்துட்டு பர்ன்ட் ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், மீட் ஆஃபரிங். ஸோ வாலண்டரி அப்படின்னா முன் வந்து, அதாவது மனமும் வந்து செய்ய வேண்டிய ஒரு சில பலிகள். 2வது ஆப்ளிகேட்டரி ஆஃபரிங், இது வந்து கம்பல்சரி செஞ்சே ஆகணும். அது வந்துட்டு பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அதுல நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பலிகள் ஏறெடுக்கும் போது எந்தெந்த பொருட்கள் அல்லது விலங்குகளை வந்து பயன்படுத்தணும், அதுல வந்துட்டு முக்கியமாக காளை, ஆடு, அதே போல செம்மறி ஆடு, கடா, ஆட்டுக்கடா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து டர்ட்டில் டவுஸ், காட்டுப்புறா, பிஜியன், புறாக்கள், புறா குஞ்சுகள், இதெல்லாம் வந்துட்டு பலிகளாக ஏறெடுக்கலாம். அது மட்டுமல்ல, போஜன பலிக்கு கூட ஒரு சில பலிகள் வந்து அந்த தேவனுக்கு வாசிக்கிற இந்த ஒரு பகுதி லேவியராமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். லேவியராமம் 1st chapter 3rd verse. சிஸ்டர்ஸ் யாராவது வாசிச்சீங்களா? அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியினால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து. தேங்க்யூ. அப்போ இங்க நம்ம வாசிக்கிற அந்த ஒரு வசனம் முக்கியமாக அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, அவன் பலிகளை ஏறெடுக்கணும். அப்படி பலிகளை ஏறெடுக்கும் போது எப்படி ஏறெடுக்கணும்னா, இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் போது he shall offer it of his own voluntary will. தமிழ்ல வந்துட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து. இதுல வந்துட்டு ஒரு வார்த்தை நம்ம இங்கிலீஷ்ல இருக்கிற வார்த்தை தமிழ்ல என்ன ஆகல அப்படின்னா அது கரெக்டா வரல. சர்வாங்க தகனபடி கரெக்டா இருக்கு. அது வந்துட்டு இங்கிலீஷ்ல பார்க்கும்போது burnt sacrifice. ஆனா he shall offer it of his own voluntary will. அதோட ஓன் வாலண்டரி வில் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல வந்துட்டு டிரான்ஸ்லேட் ஆகல. சிஸ்டர் கன்னடா யாருக்காவது தெரியுங்களா? கன்னடா ஏதாவது கரெக்டா டிரான்ஸ்லேட் ஆயிருக்கா சொல்ல முடியுங்களா? ஓகே, யாருக்கு தெரியலன்னா ஓகே, பரவாயில்ல. அப்ப இந்த இடத்துல his own voluntary will, தன்னுடைய சுய விருப்பத்தின்படி, சுய சித்தத்தின்படி அது வந்து தேவன்கிட்ட அங்கீகரிக்கிறது போல நாம என்ன பண்ணுவோம்னா பலிகளை ஏறெடுக்கணும். இந்த வசனத்துக்கு அநேக விதமான டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம். மொத்தமா இதுல வந்து ஒரு 14 வகையான டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. 14 டிரான்ஸ்லேஷன்ல அந்த ஒரு வார்த்தை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது his own voluntary will அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்தலாம். அமெரிக்கன் டிரான்ஸ்லேஷன்ல டு மேக் ஹிம் அக்செப்டபிள், தேவனுக்கு ஏற்புடையதாக.
கான்ஃபிரட்டர்னிட்டி, அதுல வந்துட்டு டு ஃபைண்ட் ஃபேவர் வித் த லார்ட். டோவே, டு மேக் த லார்ட் ஃபேவரபிள் டு ஹிம். டார்பி, ஃபார் ஹீஸ் அக்செப்டபிள். அப்ப இந்த ஒரு 14 டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்கும்போது இதுல வந்து இந்த ஒரு ரெட் கலர்ல செய்யப்பட்ட அந்த ஒரு 4 டிரான்ஸ்லேஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், ஹோலி நேம், மொஃபட்டட், அப்புறமா நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன். இந்த 4 டிரான்ஸ்லேஷன்ல வந்துட்டு முக்கியமாக அந்த ஒரு வார்த்தை அவங்க பயன்படுத்துறாங்க, ஹிஸ் ஓன் வாலண்டரி வில் அல்லது ஹிஸ் ஓன் ஃப்ரீ வில், தன்னுடைய சுய விருப்பத்தின்படி அல்லது ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லும் போது, ஃப்ரீ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கிஃப்ட். ஃப்ரீ, இலவசம். அந்த ஒரு இலவசமாக தேவனுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் அல்லது மனமும் வந்து செய்யறது, இதை வந்துட்டு முக்கியமாக இந்த ஒரு வார்த்தையானது நமக்கு அடையாளப்படுது. அப்ப இந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு தெளிவா இருக்கு. அது மட்டுமல்ல, இதை வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கை தான் வந்து நமக்கு முக்கியமான ஒரு பாடத்தை வந்து நமக்கு கொடுக்கும். இப்ப இந்த ஒரு வார்த்தையினுடைய ஒரிஜினல் எபிரேய வார்த்தை அது நம்ம பார்க்கணும்னா லிட்சோனோங்கிற வார்த்தை. அதற்குண்டான அர்த்தம் பார்க்கும்போது டு கெயின் ஹிம்செல்ஃப் அக்செப்டன்ஸ் பிஃபோர் த லார்ட், தேவனுக்கு முன்பாக அதை ஏற்றுக்கொள்ளும்படி அதை வந்து என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதுதான் வந்து லிட்சோனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம். ஸோ இதற்குண்டான ஒரிஜினல் மீனிங் நம்ம இப்படி பார்க்கிறோம். இது வசனங்கள் அடிப்படையில பார்க்கும்போது இன்னொரு வேர்டு அங்க பயன்படுத்துறாங்க, ஹீப்ரு வேர்டு. அது வந்துட்டு கொர்பான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த கொர்பான் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து லேவியராமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறபடி அந்த கொர்பான் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை அதனுடைய அர்த்தம் பார்க்கும்போது an offering or gift to God, தேவனுக்கு காணிக்கையை அல்லது இலவசமாக கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது. இதற்கு நம்ம ஒரு சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம், அது வந்துட்டு ஈஸியா இருக்கும். அப்போ இந்த ஒரு வார்த்தை வந்துட்டு கிரேக்க வார்த்தையில கரெக்டா எங்க நம்ம பார்க்கிறோம்னா 2 வசனங்கள் இருக்கு. அது வந்துட்டு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மார்க் 7th chapter 11th verse. மார்க் 7th chapter 11th verse. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி. இப்ப இங்க டைரக்டாவே அந்த கிரேக்க வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. பொதுவா வந்துட்டு ஒரு சில வார்த்தைக்கு உண்டான அர்த்தங்களை வந்து நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கோம். ஒரு சில வார்த்தைகளை நம்ம பைபிள்ல படிக்கும் போது ஒரிஜினல் கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஏன்னா எப்படி அவங்க பேசுறாங்க, என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல கொர்பான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாரு. கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன். கொர்பானா நம்ம என்ன பார்த்தோம், கிஃப்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்ப கிஃப்ட் யாருக்கு கொடுக்கணும்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை. அந்த ஒரு கடமையை வந்துட்டு அவர் என்ன பண்ணணும்னா கிஃப்டா கொடுக்கறதுக்கு பத்தி இங்க வந்து அவர் பேசுறாரு. காணிக்கையாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி, இது வந்து கர்த்தர் பேசுற அந்த ஒரு வார்த்தை. இன்னொரு இடத்துல இதே மாதிரியான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், Matthew chapter 27 verse 6. பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி. இந்த இடத்துல அந்த ஒரு கொர்பான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில மாறாக இங்க கொர்பானாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. கரெக்டா அது எந்த வேர்டு பார்க்கும்போது த ட்ரெஷரி, இங்கிலீஷ்ல போகும் த ட்ரெஷரி, தமிழ்ல வந்துட்டு காணிக்கை பெட்டி. காணிக்கை பெட்டிங்கிறது தான் ட்ரெஷரி. அந்த ட்ரெஷரியில இந்த ஒரு வார்த்தை வந்துட்டு
எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஒரு வார்த்தை சொல்றது யாருன்னா அந்த ஒரு பரிசேயர் சதுசேயர்கள். இப்போ கர்த்தர் இயேசுவை வந்து யூதாஸ் மறுதலிச்சார், சரி காட்டி கொடுத்தார். காட்டி கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவர் என்ன பண்றாருன்னா அந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு போயிட்டு பரிசேயர் சதுசேயர்கிட்ட கொடுக்குறாரு. அப்ப அந்த ஒரு பிரதான ஆசாரியர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த ஒரு காசை வந்து நாம என்ன பண்ண முடியாது, ரத்தம் படிந்ததுனால இதை வந்துட்டு காணிக்கை பெட்டியில இதை போட முடியாது. காணிக்கை பெட்டியில பொதுவா என்ன காசு போடுவாங்க அப்படின்னா, யாராவது காணிக்கை போடுவாங்க, ஃப்ரீ கிஃப்ட் யாராவது கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, காணிக்கை பெட்டியில போடுவாங்க. அந்த ஒரு வெள்ளிக்காசு இது காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதான் நம்ம சொல்றோம். அந்த ஒரு வார்த்தை என்னன்னா குர்பானாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. குர்பானாஸ் என்ன, ட்ரெஷரி அல்லது காணிக்கை பெட்டி. இந்த ஒரு காணிக்கை பெட்டி பொதுவா இலவசமா கொடுக்குற எல்லா விஷயத்தையும் அந்த காணிக்கை பெட்டியில போடலாம். அதான் வந்துட்டு அங்க பொதுவா யூஸ் பண்ற அந்த குர்பானாஸ் வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப இங்க யூதாஸ் அவர் இந்த ஒரு 30 வெள்ளிக்காசு திருப்பி கொண்டு வந்து கொடுக்கும் போது அது காணிக்கையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது மேல ரத்தம் படிந்திருக்கு, அதனால வந்துட்டு இது காணிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற விஷயத்த அங்க சொல்றாங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த ஒரு வார்த்தைகள் நமக்கு இருக்கு. முக்கியமாக இந்த வார்த்தைகளை நம்ம ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஏன்னா வந்துட்டு நம்ம ஆஃபரிங்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே பொதுவா வந்துட்டு காணிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தி முடிச்சிடலாம். ஆனா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஃப்ரீ வில் ஆஃபரிங்கா இருக்கட்டும் அல்லது வந்து சின்ன ஆஃபரிங், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஏன் அவ்வளோ டீப்பா படிக்கணும் அப்படின்னா, முக்கியமாக சபைக்கு நிறைய பாடங்கள் வந்துட்டு இதுல கொடுக்கப்படுது. இப்ப இந்த ஒரு பலிகள் கூட அவங்க எப்பதான் பண்றாங்க, இந்த ஒரு காணிக்கை பலிகள் எப்பதான் அவங்க பண்றாங்கன்னா அட்டோன்மெண்ட் டேல தான் பண்றாங்க, ஒப்புரவாகுதலின் நாள். அது வந்து பொதுவாக அவர்கள் வந்து தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கும் தேவனுக்கு பிரியமான பலிகளை எடுக்குவதற்கும் ஒரு நாட்களாக அவங்க வந்து அது கருதுறாங்க. அது கருதும் போது இந்த இடத்துல அதே அட்டோன்மெண்ட் டேல பாவ நிவாரண பலியும் கொடுக்கப்படுது, சின்ன ஆஃபரிங்கும் கொடுக்கப்படுது, பர்ன்ட் ஆஃபரிங்கும் கொடுக்குறாங்க. அதே போல இந்த ஃப்ரீ வில் ஆஃபரிங் கூட கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரீ வில் ஆஃபரிங், பர்ன்ட் ஆஃபரிங், சின்ன ஆஃபரிங் எல்லாமே வந்து பொதுவா எதைத்தான் குறிக்குதுன்னா கர்த்தருடைய பலி, அடுத்தது கர்த்தருடைய பலிக்கு அடுத்தது சபையினுடைய பலி, அதைத்தான் நமக்கு பொதுவாக காமிக்குது. ஆனா ஏன் இந்த வித்தியாசமா அங்க தேவன் அங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நோக்கம் ஒண்ணு இருக்கணும். இப்ப அந்த நோக்கத்தை பத்தி படிக்கும் போது முக்கியமாக இந்த ஒரு லேவியர் ஆகமத்துல ஒருவேளை நீங்க பர்ன்ட் ஆஃபரிங் நம்ம போன வாரம் பார்த்தோம், சின்ன ஆஃபரிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சரி, அதுல வந்துட்டு அந்த காலை வந்து கண்டிப்பா கர்த்தர் இயேசுவை வந்து குறிக்கும். அப்ப காலை வந்துட்டு அது எப்படி அது வந்து பலியாக்கப்படுது, கண்டிப்பா அது வெட்டுறாங்க அல்லது அது டைரக்டா அதனுடைய தலையை கொண்டு போயிட்டு பர்ன்ட் ஆஃபரிங் கொடுக்குறாங்க. மற்ற பொருட்களை என்ன பண்றாங்கன்னா கிளீன் பண்ணிட்டு அதையே மறுபடியும் வந்துட்டு அந்த ஒரு பலிபீடத்தின் மேல வேய்க்கிறாங்க. அப்படிதான் வந்துட்டு எந்த ஒரு பலிகளா இருந்தாலும் ஏறெடுக்கப்படுது. அந்த ஒரு பலிகள் ஏறெடுக்கப்படும் போது கர்த்தர் இயேசு எப்படி தன்னுடைய பலியை ஏறெடுத்தாரு, அவர் எப்படி தன்னுடைய பலியை கொடுத்தார் அப்படிங்கிறது தான் வந்து அந்த இடத்துல இருக்கிற முக்கியமான ஒரு பாடமா இருக்கு. இப்ப ரெண்டு வித்தியாசமான ஆங்கிள் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ கர்த்தர் இயேசுனுடைய பலி தான் எல்லா இடத்துலையும் போடப்பட்டிருக்குது. சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த ஒரு ஆட்டுக்கடாவா இருக்கட்டும் அல்லது செம்மறியாடா இருக்கட்டும், அதுல வந்துட்டு எது அடையாளப்படுத்துதுன்னா சபையினுடைய பலிகளை வந்து அடையாளப்படுத்தும். ஆனா எல்லா இடத்துலையும் கர்த்தர் இயேசுனுடைய பலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அங்க வெளிப்படுத்தப்படுது. அந்த பலி ஏறெடுக்கும் போது அது எப்படி பலியாக்கப்படுது அப்படிங்கறத வந்துட்டு பர்ன்ட் ஆஃபரிங்ல நம்ம பார்த்தோம். ஸோ பர்ன்ட் ஆஃபரிங்ல ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷன், கர்த்தர் இயேசு முழுமையா தேவனுக்கு எப்படி தன்னை அர்ப்பணிச்சாரு அப்படிங்கிறத நம்ம எங்க பாக்குறோம்னா பர்ன்ட் ஆஃபரிங்ல பாக்குறோம். அதே போல சின்ன ஆஃபரிங்ல கூட அதே ஒரு விஷயம் தான் நமக்கு தெளிவா தெரியுது, அந்த ஒரு காளையை அடிக்கும் போது. அதே கர்த்தர் இயேசு பலியானார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த ஒரு பலியானதை தேவன் எப்படி அங்கீகரித்தார், அது கூட ஒரு ஆங்கிள். இப்போ கர்த்தர் இயேசு பலியானார்,
அது வந்து சின்ன ஆஃபரிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். இப்போ சின்ன ஆஃபரிங் பாவ நிவாரண பலியில காலை பலியாக்கப்பட்டது, அது கர்த்தர் இயேசு எப்படி பலியானார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு உதாரணமா வைக்கலாம். பர்ன்ட் ஆஃபரிங் சொல்லும் போது இப்ப தேவன் அதை எப்படி அங்கீகரித்தார், அது இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்ப்போம். அதே போல இப்ப கர்த்தர் இயேசு பலியானார், அவர் எப்படி பலியானார் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இந்த ஒரு ஃப்ரீ வில் ஆஃபரிங்ல கூட நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு பலியாக்கப்பட்டார். காமனா இருக்கிற ஆஃபரிங்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா கொடுக்கறது அந்த ஒரு ஃப்ரீ வில் ஆஃபரிங். ஃப்ரீ வில் ஆஃபரிங் சொல்லும் போது சுய விருப்பத்தின்படியான காணிக்கைகள் அல்லது மனமும் வந்து செய்கிற காணிக்கைகள். இப்போ சின்ன ஆஃபரிங்க்கும் மனமும் வந்து செய்கிற ஆஃபரிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ சின்ன ஆஃபரிங் சொல்லும் போது கண்டிப்பா அது பண்ணியே ஆகும். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் பண்ணியிருக்கிறாங்க, அதற்குண்டான ஒரு பரிகாரம், அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு பாவ நிவாரண பலிகளை ஏறெடுப்பாங்க. ஆனா இந்த ஃப்ரீ வில் ஆஃபரிங் மனமும் வந்து செய்கிற பலிகள் அது வந்துட்டு ஏதோ ஒரு பாவத்தின் விளைவாகவோ அல்லது ஏதாவது ஒரு ரீசன்னால அவங்க என்ன பண்றது இல்லைன்னா கொடுக்கறது இல்லை. மாறாக தாங்களே தேவனுக்கு மனமும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சு அதை வந்து செய்யறாங்க. அதை நம்ம பார்க்குறோம் ஃப்ரீ வில் ஆஃபரிங். இப்ப கர்த்தர் செய்த பலி அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை நம்முடைய நினைவுக்கு வந்திருக்கணும். அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சிஸ்டர் வாசிங்க, மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மார்க் சாப்டர் 12 verse 30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இது வந்து கர்த்தர் பேசின வார்த்தை. அவரு எப்படி தேவன்கிட்ட அன்பு செலுத்தணும், நாம எப்படி அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது வந்துட்டு தெளிவா நமக்கு சொல்லும் போது ஒரு முதலாவது கற்பனை அல்லது பிரதான கற்பனை, அன்பின் கட்டளைகள், அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சாராம்சம் சொல்லும் போது 2 கற்பனைகள் இருக்கு. அதுல பிரதான கற்பனை என்னன்னா, தேவனை நீங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஆல் தை ஹார்ட், ஆல் தை சோல், ஆல் தை மைண்ட், ஆல் தை ஸ்ட்ரென்த். இப்ப 4 வார்த்தை அங்க பயன்படுத்துறார். இப்போ கர்த்தர் இயேசு அவர் பலி செலுத்தினார். அவர் எப்படி பலி செலுத்தினார் அப்படின்னா, அதற்கு உதாரணம் தான் நம்ம இங்க பாக்குறோம், இந்த ஒரு வசனத்துல வாசிக்கிறோம். அதற்கு நிழல் எங்க கொடுக்கப்படுதுன்னா, பாவ நிவாரண பலியின் நாள்ல ஒரு காளையை அவங்க எடுத்து அது அடிக்கும் போது அல்லது அது பலி செலுத்தும் போது அது டிஃப்ரெண்ட் வெரைட்டியா வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க. அதுலதான் நம்ம பாக்குறோம், அந்த காளை என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அதனுடைய ரத்தத்தை எடுத்துருவாங்கன்னா, அந்த ரத்தத்தை எடுத்ததுக்கு பிறகு அதனுடைய தலை முதலாவது என்ன பண்ணப்படும்னா பர்ன்ட் ஆஃபரிங்க்கு கொடுக்கப்படும். அடுத்தது நெக்ஸ்ட் அதனுடைய இன்னர் பார்ட், நீங்க இந்த வசனம் நோட் பண்ணிக்கிங்க, லேவியராமம் 16ஆம் அதிகாரம் 27, 25, அப்புறம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதெல்லாம் வாசித்தீங்கன்னா அது எப்படி அது வந்து பலியாக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக கொடுப்பாங்க. அப்ப இந்த ஒரு லேவியராமம் 16ஆம் அதிகாரம் 1 by 1 நீங்க வாசி. அப்போ அதனுடைய இன்னர் பார்ட் முக்கியமா வந்துட்டு அதனுடைய ஹார்ட், முக்கியமான பாகங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்துட்டு கிளீன் பண்ணி அதனுடைய பலிபீடத்தின் மேல அது போடுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பார்க்கும்போது அதனுடைய கால்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா கிளீன் பண்ணி அதை வந்து போடுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறோம் அதனுடைய தோல், அதனுடைய சாணி, இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு கேம்புக்கு வெளியில போய் அதை வந்து எரிப்பாங்க. அப்போ ஒரு சில பாகங்கள் பிரகாரத்துல அந்த பலிபீடத்தின் மேல அது காணப்படும். ஒரு சில பாகங்கள் என்ன ஆகும்னா பாளையத்துக்கு புறம்பே அது என்ன பண்ணப்படும்னா அது வந்துட்டு எரிக்கப்படும். அப்ப இந்த 2 வகையான காரியங்கள் வந்துட்டு கர்த்தர் இயேசுனுடைய பலியில அது காணப்பட்டுச்சு. அப்ப இது நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்னா இந்த வசனத்துக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாம். கர்த்தருடைய பலி எப்படியெல்லாம் அவர் நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லும் போது
முதலாவது முதல் அந்த ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு இல்லைங்களா, தேவனை நம்ம எப்படி அன்பு கூறணும்? முதல் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறணும். இருதயம், ஹார்ட். அதே போல அந்த ஒரு பலிபீடத்தின் மேல கர்த்தருடைய பலி அது எப்படி வைக்கப்பட்டது அப்படின்னா, முதலாவது அவங்களுடைய இன்னர் பார்ட். இன்னர் பார்ட் அப்படின்னு சொல்லும் போது ஹார்ட் முக்கியமான ஒரு பாகம். ஏன்னா ஹார்ட் இல்லை அப்படின்னா எப்படி அவனுடைய ஜீவியம் வந்து காணப்படாது. அப்ப ஹார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த ஹார்ட் வந்துட்டு அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, அவருடைய மனதளவிலான தேவனுக்கு செலுத்தின பலிகள். இப்ப இங்கிலீஷ்ல அவர் சொல்லும் போது, ஹவு பெட்டர் குட் வி ஹாவ் பிக்சர்ட் ஃபார் அஸ் த ஹார்ட் டிவோஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ஜீல். அவருடைய மனதளவிலான டிவோஷன் அப்படின்னு சொல்லும் போது, டிவோஷனா பயபக்தி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். மனதளவிலான பயபக்தி, அதே போல அவருடைய ஜீல், அவருடைய வைராக்கியம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஹார்ட் வந்துட்டு அடையாளப்படுத்துது. அதான் வந்துட்டு முழு இருதயத்தோடு நீ அன்பு கூறணும். இப்போ முழு இருதயம் சொல்லுவாங்க. இருதயம் அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, அவருடைய இன்னர் பார்ட்ஸ். எதெல்லாம் வந்துட்டு இன்னர் பார்ட்ஸ், அதுல வந்துட்டு முக்கியமா ஹார்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ரெண்டாவது பார்க்குறோம் முழு ஆத்மாவோடு. இங்கிலீஷ்ல வந்து சோல். இப்ப நம்ம ஆத்மா என்றால் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பதில் சொல்லுங்க. ஆத்மா என்றால் என்ன? நாசியில் ஜீவ சுவாசம் உள்ள மனிதனே ஜீவாத்மா. எஸ், தேங்க்யூ. நம்மளைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆத்மான்னு சொல்லுவோம். சோல் அப்படின்னாலே அது நம்மை குறிக்கும். இப்ப சோல் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா அந்த ஒரு சரீரத்துல நம்ம ஜீவனோடு இருக்கணும். ஏன்னா நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா ரத்தம், பிளட். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இப்போ மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குதுன்னு சொல்லும் போது இங்க பிளட் அது வந்துட்டு ஆசரிப்பு கூடாரத்துல அந்த பிளட் என்ன பண்ணுவாங்கன்னா பலிபீடத்தின் கீழே அதை வந்து ஊற்றுவாங்க. இது வந்துட்டு எதை அடையாளப்படுத்துதுன்னா, கர்த்தர் இயேசுனுடைய ரத்தம், அவருடைய ஜீவியம். இங்கிலீஷ்ல சொல்லும் போது த ட்ரூலி த லைஃப் த பீயிங் த ஆல். கர்த்தருடைய எல்லாவற்றையும், அதாவது தன்னுடைய ஜீவியம் முழுமையுமாக தேவனுக்கு அவர் தன்னை அர்ப்பணிச்சார். அதை நம்ம பார்க்கிறோம். அது எது வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஈவன் அன்டு டெத். மரணம் வரைக்குமே அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய முழு ஜீவியத்தை தேவனுக்கு கொடுத்தாரு. அதை நம்ம பார்க்கிறோம். உன் முழு ஆத்மாவோடும். மூணாவது ஒரு வார்த்தை என்னன்னா, உன் முழு மனதோடும். இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது ஆல் தை மைண்ட். மைண்ட் எங்க இருக்கு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா நம்ம சொல்லிடலாம். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்முடைய மூளை, பிரெயின், அது நம்ம எங்கதான் பார்க்கறோம்? நம்முடைய தலைப்பகுதி. அதே போலதான் அது ஒரு காளையானது அடிக்கப்பட்டு அதனுடைய தலை என்ன பண்ணப்படுதுன்னா அது ஒரு பலிபீடத்தின் மேல வைக்கப்படுது. இதில் கூட நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம் நமக்கு கொடுக்குறாரு. என்னன்னா, இப்ப தலை அது வந்து கட் பண்றது. இப்ப கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில அவரு தலை கட் பண்ணாரா? கொஸ்டின். தலை கட் பண்ணாருன்னா கர்த்தர்? யார் வேணா பதில் சொல்லலாம். பிரதர், அவருக்கு தலையா பிதாவாகிய தேவன் இருந்தாரு. ஓகே, தேங்க்யூ. அவருக்கு தலையா பிதாவாகிய தேவன் இருந்தாரு. இப்ப இங்க தலையை கட் பண்ணி வைக்கிறது, பலி செலுத்துறது அப்படின்னு சொல்றது கண்டிப்பா அதை தான் வந்து அடையாளப்படுத்தும். ஏன்னா தன்னுடைய சுய விருப்பம், சுய சித்தம் எதையுமே வந்துட்டு அவர் என்ன பண்ணல, நிறைவேற்றல. மாறாக தேவனுடைய சித்தம் எதுவோ அதே தன்னுடைய சித்தமா வச்சுக்கிட்டார். அப்ப தன்னுடைய தலையானது கட் பண்ணப்பட்டு தேவனுக்காக அது பலி செலுத்தப்பட்டுச்சு. இப்ப தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய வில் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய மைண்ட்ல இருந்துச்சு.
அதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்துல அந்த ஒரு தலையானது அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, கர்த்தர் தன்னுடைய சுய சித்தத்தை அவர் என்ன பண்ணாரு, கட் பண்ணாரு அப்படிங்கறத வந்து அடையாளப்படுது. சரி, 4வது வார்த்தை முழு பலத்தோடும். பலம், முழு பலத்தோடும். பொதுவாக இந்த ஆசரிப்பு கூடாரத்துல அந்த ஒரு மிருகங்கள் அதை வந்துட்டு பலிகளா கொடுக்கும் போது அதனுடைய கால்கள் என்ன பண்ணப்படும்னா கட் பண்ணப்பட்டு அதை கிளீன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல வைப்பாங்க. அந்த கால்கள் அதை வந்துட்டு எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஜீசஸ் என்டையர் வாக் பிஃபோர் காட். இப்போ கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கை, அவரு நடந்த நடக்கைகள் அதெல்லாமே வந்துட்டு தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு அவர் பண்ணார். அதான் நம்ம பாக்குறோம். இந்த லெக்ஸ், கால்கள், அது வந்துட்டு பலத்தை வந்து அடையாளப்படுத்துது. ஸோ நம்ம பலம் நம்ம எப்படித்தான் நம்ம காமிப்போம்னா, நம்ம நிக்கிறத வந்துட்டு நம்ம வச்சு காண்பிக்கலாம். அதே போலதான் இந்த கால்கள் வந்துட்டு ஆசரிப்பு கூடாரத்துல பலிபீடத்தின் மேல வைக்கிறது. அதை வந்துட்டு கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில முழு பலத்தோடு தேவனுக்கு முன்பாக அவரு தன்னுடைய ஜீவியத்தை வந்து வாழ்ந்தாரு. அதனுடைய ஒரு வசனம் நமக்கு ஈஸியா இருக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஜான் சாப்டர் 8 verse 29. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இங்க பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஐ டூ ஆல்வேஸ் தோஸ் திங்ஸ் தட் பிளீசிங். இப்ப தேவனுக்கு பிரியமான விஷயங்கள் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அப்ப தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அப்ப அவருடைய என்டையர் வாக், அவருடைய நடக்கைகள் எல்லாமே தேவனுக்கு பிரியமா தான் இருந்தது. அதை நாம பாக்குறோம். அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய பலம், அது அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல அந்த ஒரு மிருகத்தினுடைய கால்களை வந்து அதை அடையாளப்படுத்துது. அப்ப இந்த 4 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இது கர்த்தருடைய பலிதான். இப்போ பொதுவாக நம்ம சொல்லும் போது எல்லா பலிகள்லையும் முக்கியமான நபர் யாரு அப்படின்னா கர்த்தருடைய பலிதான். ஆனா அந்த கர்த்தருடைய பலியை எப்படி எல்லாம் அவர் நிறைவேற்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் சின்ன ஆஃபரிங்கா வெளிப்படுத்தினாரு, பாவ நிவாரண பலி. அதே போல பர்ன்ட் ஆஃபரிங், தகன பலியா அவர் தன்னை கொடுத்தாரு. 3வது ஃப்ரீவில் ஆஃபரிங். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுவரைக்கும் பார்த்தது பொதுவான விஷயத்த பார்த்தோம், கர்த்தருடைய பலி எப்படி அது நிறைவேறுச்சுன்னு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது எப்படி வந்துட்டு ஃப்ரீ வில் ஆஃபரிங் ஆச்சு, எப்படி வந்துட்டு மன விருப்பத்தின்படியான அல்லது சுய விருப்பத்தின்படியான காணிக்கையா அது வெளிப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ இதுவரைக்கும் பார்த்த விஷயம் வந்து கிளியரா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். சரி, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பகுதிக்குள்ள போலாம். இப்ப தேவன் வந்து அட்டோன்மெண்ட் டேல, அதாவது பாவ நிவாரண பலியின் நாள்ல நிறைய காணிக்கைகளை பலிகளை வந்துட்டு அங்க தேவன் செய்ய சொன்னார். அப்படி பலிகள் செலுத்தும் போது பலிகள் ஏறெடுக்கப்படுகிற அந்த ஒரு காரியங்களை வந்துட்டு ஒண்ணு பலிபீடத்தின் மேல இருக்கும். அவனுடைய மற்ற பாகங்கள் எங்க இருக்கும்னா பலிபீடத்தின் வெளியில, அதாவது பாளையத்திற்கு புறம்பே, வித்தவுட் கேம்ப், அது வந்துட்டு பாளையத்துக்கு புறம்பே இருக்கும். இந்த 2 விஷயங்கள்ல பலிபீடத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு சுகந்த வாசனையாக காணப்படும். அது யார் ஏறெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பிரீஸ்ட், அந்த ஒரு பிரதான ஆசாரியர் அந்த ஒரு பலிகளை எடுப்பாரு. அந்த ஒரு பலிகள் அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு சுகந்த வாசனையா இருக்கும். அதே பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற அந்த ஒரு ஸ்மெல் அது எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா அது ஒரு துர்நாற்றமா, அந்த ஒரு துர்நாற்றமா இருக்கிறது உலகத்தா இருக்கும். பிரகாரத்துக்குள்ள, அதாவது தேவனுடைய ஆசரிப்பு கூடத்தில் இருக்கிற நபர்களுக்கு அது வந்து ஒரு சுகந்த வாசனையான பலிகளாக அது காணப்படும். அப்ப இந்த சுகந்த வாசனையான பலி, முதலாவது காளைய அங்க பலி கொடுக்குறாங்க. 2வது நம்ம பார்க்கணும்னா அது வந்து ஒரு வேளை வெள்ளாட்டுக்கடா இருக்கலாம், அல்லது ரேமா இருக்கலாம், அல்லது
இதா இருக்கலாம், நமக்கு செம்மறி ஆடு கூட நமக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி இன்னும் புறா குஞ்சுகள், காட்டு புறாக்கள், இதை கூட என்ன பண்ணுவாங்கன்னா பலிகளா அங்க கொடுப்பாங்க. ஆனா எல்லா பலிகளையும் நம்ம எப்படிதான் எடுக்கணும் அப்படின்னா, அது தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையான பலிகளா இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுக்கணும். ஆனா இந்த இடத்துல இந்த விஷயங்களை நமக்கு தெளிவா சொல்லும் போது, இது ஏன் வந்து டிஃப்ரெண்டா அங்க தேவன் கொடுக்குறாரு? ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து நீங்க காலையே நீங்க பலி செலுத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது எல்லா இடத்துலயும் நீங்க வெள்ளாட்டுக்கடா பலி செலுத்துங்க, அல்லது செம்மறியாடு பலி செலுத்துங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். ஏன் டிஃப்ரெண்டா அங்க கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு சைஸ் வந்துட்டு வேரி ஆகும். காளை பெருசா இருக்கும், வெள்ளாட்டுக்கடா கொஞ்சம் சின்னதா இருக்கும். இதே வந்துட்டு புறா குஞ்சுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் இன்னும் சைஸ்ல ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப இது வந்துட்டு கேட்டகரி வைஸ் அவர் பண்ணிட்டு அது ஏன் கொடுத்துருக்கிறார், ஏன் வந்து இந்த பலிகளை அப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம கொடுக்குறாரு. இதுல வந்துட்டு பொதுவாக பார்க்கணும்னா காளை கர்த்தர் இயேசுவையும், அந்த ஒரு கடாக்கள் வெள்ளாட்டு கடா அது வந்துட்டு சபையை வந்துட்டு அதை அடையாளப்படுத்துது. ஆனா இப்ப நம்ம மூணாவதா ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னா டவுஸ் அண்ட் பிஜியன். டவுஸ் அண்ட் பிஜியன் சொல்லும் போது அது முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இருக்கு. பொதுவா பார்க்கணும்னா நமக்கு அதிகமா என்னதான் பலி செலுத்த சொல்லியிருக்கிறாங்கன்னா காளை மற்றும் வெள்ளாட்டு கடா எல்லா இடத்துலயும் காமன். ஆனா இந்த இடத்துல வரும்போது நீங்க ஃப்ரீ வில் ஆஃபரிங் கொடுக்கும்போது எதை கூட கொடுக்கலாம் அப்படின்னா காட்டு புறாக்களையும் புறா குஞ்சுகளையும் நீங்க கொடுக்கலாம். இது வந்துட்டு அப்படியே நிழல்ல காண்பிக்கப்பட்டது அப்படியே வந்து நிஜத்துல பார்க்கும்போது, ஸோ முதலாவது காளை கர்த்தர் இயேசுவையும், ரெண்டாவது ஆட்டுக்கடா அது வந்து சபையையும், மூணாவது காட்டுப்புறா அல்லது புறா குஞ்சுகள் அது வந்துட்டு யாரை குறிக்கும்னா தேவனுடைய ராஜ்யத்துல எழுந்து வருகிற ஜனங்கள்ல அதுல ரொம்ப கீழான நிலைமையில இருக்கிற ஜனங்கள் தங்களால முடிந்த அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா பலிகளை வந்து தேவனுக்கு ஏறெடுப்பாங்க. இப்போ இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, இது சைஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு காளை அப்படின்னு சொல்லும் போது இருக்கிறதுலேயே ரொம்ப பெருசு. அது வந்துட்டு அது எதை அடையாளப்படுத்துதுன்னா பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர், பரிபூரண மனித சுபாவத்தை அதை அடையாளப்படுத்துது. இப்போ பரிபூரண மனித சுபாவம் அப்படின்னு சொல்லும் போது அது கண்டிப்பா அது யார் தான் இருக்க முடியும் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு மட்டும்தான். வேற யாருமே அதற்கு இணையான நபர்கள் கிடையாது. அப்ப கர்த்தர் மட்டும்தான் அந்த ஒரு பரிபூரண அந்த ஒரு மனித சுபாவத்துல காணப்பட்டார். அவர் மட்டுமே ஏறெடுக்க முடிய வேண்டிய பலிகள் வந்து காளை, அதை நம்ம பார்க்குறோம். புல்லக். ரெண்டாவது சபையினுடைய பலி அது எப்படி அது அங்கீகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது அது கோட். ஸோ அந்த ஒரு வெள்ளாடு, ஸோ அந்த ஒரு வெள்ளாடு அல்லது செம்மறியாடு, இதனுடைய பலிகள் அங்கே ஏறெடுக்க போகும்போது காளையை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா அது எப்படிதான் இருக்குன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ ரத்தத்தின் அளவுலையும் பார்க்கலாம். அதே போல அதனுடைய ஃப்ளஷ் மாம்சம் அது கூட எப்படிதான் இருக்கும்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும் காளையை கம்பேர் பண்ணும்போது. ஆனா தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா பாவ நிவாரண பலியில நீங்க அதையும் ஆட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால அது கூட ஒரு பலிகளாக ஏறெடுக்கப்பட்டது. அது யாருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படுதுன்னா தேவனுடைய பார்வையில அது அங்கீகரிக்கப்படுது. அதனால சின் ஆஃபரிங் சொல்லும்போது பாவ நிவாரண பலியில 2 காளை மற்றும் வெள்ளாடு. ஸோ மூணாவது இந்த ஒரு ஃப்ரீ வில் ஆஃபரிங்ல இந்த 2 பலிகளை ஏறெடுக்கலாம். ஒருவேளை விருப்பப்பட்டா நீங்க எது கூட ஏறெடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பலிகள் கூட நீங்க ஏறெடுக்கலாம். எப்படி அப்படின்னா இந்த ஒரு பிஜியன் புறாக்கள், அதே போல டவுஸ், அதை வந்து இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா டர்ட்டில் டவுஸ் காட்டுப்புறா. இந்த காட்டுப்புறாவுடைய பலிகள் கூட நீங்க ஏறெடுக்கலாம். எப்படி ஏறெடுக்கலாம்னா அதுக்கு ஒரு மெத்தட் அவர் கொடுத்துருக்கிறாரு. அது நீங்க வசனத்துல வாசிக்கலாம். லேவியராமம் 1ஆம் அதிகாரம் 5 வாசிங்க ஃபர்ஸ்ட். 5th verse. கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள்
அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். இது நமக்கு தெளிவா இருக்கு. காளையை கொல்லும் போது ஆரோனுடைய குமாரர், ஆசாரியர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கணும். அது வந்துட்டு எதை குறிக்குதுன்னா கர்த்தர் இயேசு மற்றும் சபை அதற்காக ஏறெடுக்கப்படுகிற ஒரு பலி. அது வந்து காளை. இப்ப காளைன்னு சொல்லும் போது கர்த்தர் தான். அவரு தன்னுடைய மாம்சத்தை என்ன பண்ணாருன்னா இங்க பலியாக இங்க ஏறெடுக்கிறாரு. அந்த பிரீஸ்ட் பிரதான ஆசாரியராகிய ஆரோன் அது வந்துட்டு புது சிருஷ்டியாகிய கர்த்தரை வந்து குறிக்கும். நியூ கிரியேச்சர். இப்ப நியூ கிரியேச்சர் அவருடைய ஓல்டு கிரியேச்சர், அதாவது மாம்சத்தை அங்க பலிகளாக அங்க ஏறுகிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ அது வந்துட்டு காளை. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், இது வந்துட்டு வசனம் 11 நம்ம வாசிக்கிறோம். அதனுடைய ரத்தத்தை என்ன பண்ணணும்னா பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். இது கூட வந்துட்டு ஒரு ரேன்சம் சாக்ரிஃபைஸ், கர்த்தருடைய மீட்கும் பொருள் விலை கிரயத்தினுடைய ஒரு அப்ளிகேஷன். அது வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் 17ஆம் வசனம் வாசிங்க. 17th verse. பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்தில் உள்ள ஒரு நிமிஷம் 15 அப்புறம் 17. அதை ஆசாரியன் பலிபீட தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை கிள்ளி பலிபீடத்தில் தகனித்து அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்தவிட்டு. 17ஆம் வசனம். பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்தில் உள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இப்ப இங்க கூட நீங்க நல்லா வசனத்தை தெளிவா வாசித்தீங்கன்னா இதுல என்னென்ன பலிகள் வருது சொல்லுங்க. யாராவது சொல்றீங்களா? இதுல என்னென்ன பலிகள் வருது இந்த ஒரு 2 வசனத்துல? பிரதர், சர்வாங்க தகன பலி, சுகந்த வாசனையான பலி. சுகந்த வாசனையான பலி, சர்வாங்க தகன பலி. ஓகே, இது வந்து எப்ப பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லும் போது பாவ நிவாரண நாள்ல அவங்க பண்ணணும். சரிங்களா? அப்போ 3 பலிகள் கூட இதுல வந்துருது. ஆனா 3 பலிகள் சொல்லும் போது அது எதைய பலி கொடுக்க சொல்றாரு அப்படின்னா டர்ட்டில் டவுஸ், காட்டுப்புறா மற்றும் அல்லது புறா குஞ்சுகள். புறா குஞ்சுகள்னு சொல்லும் போது சின்ன புறா, காட்டுப்புறா அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்குது. அப்போ இது ரெண்டே வந்துட்டு எப்படி பண்ணணும், பலிபீடத்துல எப்படி பண்ணணும் அப்படின்னா அதனுடைய தலையை கிள்ளி, இந்த தலையை என்ன பண்ணணும், ஆசாரியர் என்ன பண்ணணும்னா கிள்ளணும். கிள்ளணும்னா எப்படி கிள்ளுவாங்க? உன்னால இமேஜின் பண்ண முடியுதுங்களா எப்படி கிள்ளுவாங்க? நம்ம கிள்றதுன்னு எப்படி கிள்ளுவோம்? இமேஜின் பண்ணி பார்த்தீங்க அது எப்படி இருக்கும்னு. இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா பலிகள் நீங்க எடுக்கணும். முதல்ல அது என்ன பண்ணணும், தலைய பிடுங்கிடணும். அத கிள்ளி டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா கழுத்தை திருகி எடுத்துறது. நெக்ஸ்ட் பலிபீடத்தில் தகனித்து கிள்ன தலைய என்ன பண்ணணும், பலிபீடத்தின் மேல போட்டுறணும். அதனுடைய ரத்தம் சிந்துது இல்லையா, அந்த சிந்துற ரத்தத்தை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்து விட்டு, பலிபீடத்தின் பக்கத்திலே அதை என்ன பண்ணணும்னா சிந்த வைக்கணும். அடுத்தது பின்பு அதன் சட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல். சட்டைகளுடன் இரண்டாக்காமல்னா இப்ப 2 சட்டை இருக்கு, அது 2ஆ ஒன்னா வைக்கக்கூடாது. என்ன பண்ணணும், பிக்கணும். பிச்சதுக்கு பிறகு பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்தில் உள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவுள். இந்த இடத்துல டிஃபரன்ஸ் என்னன்னா காளை ஆட்டுக்கடா பலிகள் ஏறெடுக்கப்படும் போது முதல்ல ரத்தத்தை எடுத்துருவாங்க, தலையை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய இன்னர் பார்ட்ஸ், காலு அதை என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியா எடுத்துட்டு அதை கிளீன் பண்ணிட்டு பலிபீடத்தின் மேல வைப்பாங்க. ஆனா இந்த இடத்துல
அவங்க எதுவுமே கிளீன் பண்றது இல்ல, அப்படியே என்ன பண்றாங்கன்னா பலிபீடத்தின் மேல போட்டுறாங்க. இதுல கிளீன் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன் கிளீன் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னா, இந்த புறாக்கள், காட்டுப்புறா, புறா குஞ்சுகள், அதுக்கு அதனுடைய ஃப்ளஷ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எது கூட கம்பேர் பண்ணோம்னா காளை அல்லது வெள்ளாடு கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன ஒரு சைஸான ஒரு பறவைகள். அதே போல இதுல இருக்கிற மற்ற விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மற்ற விஷயங்கள் வந்துட்டு ரத்தம் கூட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே போல போன்ஸ், அதனுடைய எலும்புகள், அது கூட ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இதெல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய பலிகள் ஏறெடுக்கப்படுது. எப்படி ஏறெடுக்கப்படுதுன்னா, சின்ன சைஸ்ல ஏறெடுக்கப்படுது, அவ்வளவுதான் வித்தியாசம். காளை ரொம்ப பெருசு, நெக்ஸ்ட் ஆட்டுக்கடா அதை விட கொஞ்சம் சைஸ்ல சின்னது. அடுத்தது நம்ம பார்க்குறோம் காட்டுப்புறா அல்லது புறா குஞ்சுகள், அது ரொம்ப சின்னது. அப்ப இந்த பலி எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. இந்த பலி வேற ஒன்றும் இல்லை. இப்ப தேவனுடைய தெய்வீக திட்டத்துல சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசுனுடைய பலி காளை பலிக்காகவும், நெக்ஸ்ட் ஆட்டுக்கடா சபையினுடைய பலிக்காகவும் இங்க அடையாளமா காண்பிக்கப்படும். அடுத்ததாக வருகிற இந்த ஒரு புறா குஞ்சுகள், டர்ட்டில் டவுஸா இருக்கட்டும் அல்லது இதா இருக்கட்டும், புறா குஞ்சுகள் அல்லது காட்டுப்புறாவா இருக்கட்டும், அது ரெண்டுமே எதை அடையாளப்படுத்துதுன்னா, மில்லேனியல் ஏஜஸ்ல கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்கிற ஜனங்களுடைய பலிகள் அது எப்படி ஏறெடுக்கப்படுது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கணும். இந்த ஃப்ரீ வில் ஆஃபரிங்ல முக்கியமான இந்த ஒரு ஆஃபர் எப்படின்னா, இதுல இங்கிலீஷ்ல சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இது எதையும் கட் பண்றது இல்லை. பொதுவாக கட் பண்ணி தனித்தனியா பிரிச்சு பாகமா பார்ட்ஸா பிரிச்சு வைக்கிறது இல்லை. மாறாக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா மொத்தமா போட்டாங்க. இது தேவனுடைய ராஜ்யத்துல முழு உலக ஜனங்களும் அவங்க எப்படி தேவன்கிட்ட தங்களை பலி செலுத்த போறாங்க அப்படிங்கிறது இதை அடையாளப்படுத்துது. இதுல முதல்ல காண்பிக்கிறது என்னன்னா, அதனுடைய தலையை கீழ்றாங்க. இப்ப தலையை கீழ்றது எதை அடையாளப்படுத்துன்னா, இதுக்கப்புறம் தங்களுடைய சுய சித்தத்தை அவங்க பண்ண முடியாது. தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதற்கு தங்களை என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். எப்படி காளை மற்றும் ஆட்டுக்கடா நடந்தது போல இங்க புறா குஞ்சுகளுக்கும் அந்த காட்டு புறாக்கும் நடக்கும். அதை தான் நம்ம இங்கேயே பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துல முழு உலக ஜனங்களும் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய போறாங்க. அதுல எந்த ஒரு கட்டிங்கும் கிடையாது, செப்பரேட் கிடையாது, மொத்தமா அவங்க என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். சரி, இதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் வார்த்தைகள் மூலமாக. ஒரு நிமிஷம். இதை பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு பேராகிராஃப் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு விஷயத்துல அவர் சொல்லும் போது, those of the millennial age who bring the corresponding offering will be required to be taught by their priesthood of the need of such beheading. அதாவது இந்த இடத்துல புறாக்களுக்கு அதனுடைய தலை கிள்ளப்படுது. அது யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆசாரியர் அவர் பண்ணுவார், பிரீஸ்ட் தான் அதை பண்றாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல மில்லேனியல் ஏஜ்ல எல்லா உலக ஜனங்களுக்கும் தங்களுடைய தலை கிள்ளப்படணும் அப்படிங்கறத யார் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா பிரீஸ்ட்ஹுட், இந்த ஆசாரிய வகுப்பார் சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஆசாரியர் வகுப்பார் யாரு போது கர்த்தராகிய இயேசு மற்றும் சபை அங்கங்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூலிங்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நார் will such as these as yet appreciate to any degree that heart devotion to the will of God which enabled the Christ to offer acceptable sacrifices upon the altar of the Lord. அது மட்டுமல்ல, இப்ப தேவனுக்கு எப்படி தங்களை பலி செலுத்தணும், எந்த அளவுக்கு தேவனுக்காக பக்தி வைராக்கியம் இருக்கணும்,
எவ்வளவு பலி செலுத்தணும், முழுமையா தங்களை பலி செலுத்தணும், தேவனுடைய பார்வையில அது ஏற்புடையதா இருக்கணும் அப்படிங்கிறத யார் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா இந்த ஒரு ப்ரீஸ்டூட் வகுப்பார் வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. when these lessons have been learned by the morally poor of the millennial age, 1000 வருட அரசாட்சியில ரொம்ப கீழான நிலைமையில இருக்கிற ஜனங்கள் இதை வந்து கற்றுக்கொள்ளும் போது it will be reflected in their desire to use all their strength. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அது தங்களுடைய வாழ்க்கையில முழு பலத்தோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். figuratively to use their legs in full and absolute obedience to the Lord. அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னா முழுமையா தேவனுக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு அது வந்து மாற்றி கொள்ளுவாங்க. Gradually their configurations will be reflected in more noble sacrifices. இப்போ நம்முடைய பலிகள் சுவிசேஷ யுகத்துல எப்படி ஏறெடுக்கப்படுது, அது தேவனுடைய பார்வையில எப்படி அங்கீகரிக்கப்படுவது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா அடுத்தது வருகிற இந்த ஒரு சின்ன பலிகள், ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பறவைகளுடைய பலிகள் வந்துட்டு தேவனுடைய பார்வையில அங்கீகரிக்கப்படுது. until eventually, as already suggested, they will bring a perfect humanity as a whole burnt offering unto Jehovah. அந்த இடத்துல கூட இந்த பலிகள் ஏறெடுக்கிறதுக்கு முன்னாடி மற்ற பலிகள் கூட அங்க ஏறெடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் நம்ம பார்க்கிறோம் burnt offering. இப்ப கர்த்தருடைய இந்த ransom sacrifice அங்க முன்னாடியே அங்க ஏறெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் வந்துட்டு இந்த ஒரு பலிகள் கூட அவங்க செலுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதே வந்துட்டு டாபர்நாக்கிள்ல 95-96 அந்த பேஜ் நம்பர்ல இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா உலக ஜனங்கள் அவங்க எப்படி வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வராங்க. 1 தீமோத்தேயு 2:4 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். எல்லோரையும் மீட்கும் பொருளாக கர்த்தர் வந்தாரு, அதனால எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஒரு விஷயம் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துல அது நடக்கும். அப்படி நடக்கும்போது எல்லா ஜனங்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுக்கு எப்படி உகந்த பலியை ஏறெடுக்கணும். இப்ப நான் முன்னாடியே கேள்வி கேட்டேன், ஃப்ரீ வில் ஆஃபரிங்னா என்ன? இப்போ ஃப்ரீ வில் அப்படிங்கிறது வந்துட்டு வசனங்கள் நம்ம டைரக்டா வாசிக்கும் போது அது அருமையான அர்த்தத்தை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ வசனங்கள் நீங்க வாசிங்க ஒரு நிமிஷம், அந்த ஸ்லைட் நடுவுல இருக்கு. இந்த வசனம் வாசிங்க. லேவியராமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 22 verse 21. ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும். ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். சரி, வசனம் வாசிங்க இல்லையா? இதுல வந்துட்டு ஃப்ரீ வில் ஆஃபரிங்க்கு தமிழ்ல என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு? தமிழ்ல என்ன வருதுங்க? சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. எஸ் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். உற்சாகமாக. உற்சாகமாக. தேங்க்யூ. ஃப்ரீ வில் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லும் போது உற்சாகமான பலி, உற்சாகமான பலி. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. லேவியராமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 29. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. இப்ப பலி செலுத்துறோம்னு நம்ம வந்தாச்சு. நம்ம எப்படி பலி செலுத்தணும்? ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது நம்மளை வந்துட்டு பாவ நிவாரண பலியினுடைய அந்த ஒரு ஆட்டுக்கடா
அப்படிங்கறத நம்ம நினைவுக்கு கொண்டு வரோம். கர்த்தர் வந்து காளைக்கு அங்க காண்பிக்கிறாரு. ஆனா அது எப்படி பலி செலுத்தணும் அப்படின்னா, நீங்க எப்படி பலி செலுத்தணும்னா ஃப்ரீ வில் ஆஃபரிங் பலி செலுத்தணும், அல்லது அட் யுவர் ஓன் வில், மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. இப்போ பலிகள் செலுத்துறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அந்த பலிகள் எப்படி செலுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஃப்ரீ வில் ஆஃபரிங்கா செலுத்துங்க. சாதாரண பார்க்கிறோம், மனப்பூர்வமாய் நீங்கள் அதை செலுத்துவீர்களாக. நெக்ஸ்ட் வாசிங்க சிஸ்டர். லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 20-18. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் தங்களுடைய பொருத்தனைகளின் படியாகிலும் உற்சாகத்தின் படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கையை எவர்கள் செலுத்த போகிறார்களோ. இந்த இடத்துல கூட இந்த ஃப்ரீ வில் ஆஃபரிங்க்கு தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உற்சாகத்தின் படியாகிலும், உற்சாகம் நம்ம உற்சாகமே இல்லை அல்லது மனமும் வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணலன்னா நம்ம என்ன பலிகள் ஏறெடுக்கப்பட்டாலும், அதுதான் சொல்றாரு இல்லைங்களா, நீங்க சர்வாங்க தகன பலி நீங்க ஏறிடுங்க, அல்லது பாவ நிவாரண பலி நீங்க ஏறிடுங்க. ஆனா எல்லாத்தையும் எப்படி ஏறெடுக்கணும் சொல்லும்போது உற்சாகத்தின்படியாக நீங்க ஏறிடுங்க. உற்சாகம் இல்லாம, ஃப்ரீ வில் ஆஃபரிங் இல்லாம ஒருவர் பலி எடுக்கிறார், தங்களை முழுமையாக அவர் வந்துட்டு பலிக்கு கொடுக்குறார் அப்படின்னாலும் அந்த இடத்துல தேவன் என்ன பண்ண மாட்டார்னா அதை அங்கீகரிக்க மாட்டார். அப்போ இந்த இடத்துல ஃப்ரீ வில் ஆஃபரிங் உற்சாகத்தின்படியான, அல்லது போன வசனத்துல பார்த்தோம் மனப்பூர்வமாக ஒரு பலிகளை நீங்க ஏறெடுக்கணும். சரி, அடுத்த வசனம் வாசிங்க. அது 22:19. அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் வெள்ளாடுகளிலாகிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக. தங்கள் மனதின்படியே, யூ ஷால் ஆஃபர் அட் யுவர் ஓன் வில். உங்களுடைய மனதின்படியே நீங்க என்ன பண்ணுங்க, மாடா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, வெள்ளாடா இருந்தாலும் சரி, உங்களுடைய மனதின்படி நீங்க என்ன பண்ணுங்க, இதை பலி செலுத்துங்க. மனது அப்படின்னு சொல்லும் போது மனப்பூர்வமாக, உங்களுடைய விருப்பத்தின்படியாக, அல்லது தேவனுக்கு நான் பலி செலுத்துறேன்னு வந்தாச்சு, நான் எப்படி பலி செலுத்துறேன் அப்படின்னா மனப்பூர்வமா நான் பலி செலுத்துறேன்னா அல்லது கடமைக்காக நான் பலி செலுத்துறேன்னா, அது வந்து கொஸ்டின் மார்க். அப்ப இந்த இடத்துல ஃப்ரீ வில் ஆஃபரிங் சொல்லும் போது நம்ம மனப்பூர்வமா அட் அவர் ஓன் வில் நம்ம என்ன பண்றோம்னா தேவனுக்கு பலிகளை ஏறெடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு இங்க கேட்கப்படும். சரி, இந்த ஒரு பலிகள் ஏறெடுக்கும் போது நெக்ஸ்ட் பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி, அது வந்துட்டு ஏறெடுக்கும் போது கூட அதே வார்த்தையில தான் பயன்படுத்துறாரு. 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மனோற்சாகமாய் செலுத்துங்கள். மனோ உற்சாகமாய் செலுத்துங்கள். மனோ உற்சாகமாய்னா மனமும் வந்து நீங்களே முன் வந்து இந்த பலிகளை ஏறெடுங்க. அதை நம்ம பார்க்க இந்த ஃப்ரீ வில் ஆஃபரிங். சரி, இந்த ஃப்ரீ வில் ஆஃபரிங் ஏறெடுக்கிறோம். சரி, இதுல இந்த ஃப்ரீ வில் ஆஃபரிங் ஏறெடுக்கும் போது மன உற்சாகமாய் நம்ம என்ன பண்ணோம், பலிகளை ஏறெடுக்கணும்னு சொல்லியாச்சு. ஆனா தேவன் எப்பதான் இந்த ஒரு காணிக்கைகள் பலிகளை கொண்டு வந்தாருன்னா தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அங்க கொடுக்கும் போதுதான். அது கரெக்டா நம்ம சொல்லணும்னா, நியாயப்பிரமாணம் எப்போ கொடுக்கப்பட்டுச்சு, மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு. மோசேக்கு முன்னாடி, அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து தேவனுக்கு பலிகளை எடுத்தாங்க. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல பலிகள் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் கம்பல்சரி, அல்லது தேவன் கட்டளையிட்டார், அதனால என்ன பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். ஆனா நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் பலி செலுத்தினாங்க. சரி, எப்படி பலி செலுத்தினாங்க, யார் யாரெல்லாம் பலி செலுத்தினாங்க, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லலாம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல நான் சப்ஜெக்ட் முடிச்சிடுறேன். Abraham and Job also, brother. ஆபிரகாம் மற்றும் யோபு. தேங்க்யூ சிஸ்டர். வேற அவ்வளவுதாங்களா லிஸ்ட்? பிரதர், காயினுடைய பலி அங்கீகரிக்கப்படாத பலி, ஆபில் கூட பலி
ஆபேல் கூட பலி செலுத்தினார்னு பாக்குறோம் ஆரம்பத்துல. தேங்க்யூ. காயினுடைய பலி, ஆபேலுடைய பலி. 1 minute. காயினுடைய பலி, ஆபேலினுடைய பலி, கண்டிப்பா நம்ம அதை வந்துட்டு சொல்லலாம். சரி, அவங்களுக்கு வந்துட்டு பலி செலுத்தணும்னு யார சொல்லி கொடுத்துருப்பாங்க, அல்லது எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க? இப்போ காயின் ஆபேல் பலி செலுத்துறாங்க. இது வந்துட்டு பலி செலுத்தணும் அல்லது தேவனுக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி அவங்க புரிஞ்சிருப்பாங்க? இத ஒருவேளை ஆதாம் சொல்லி இருக்கலாம். ஆதாம் சொல்லியிருக்கலாம். சரி, அவர் எப்படி சொல்லியிருப்பாரு? தேவன் கட்டளையை வந்து எப்பதான் கொடுக்குறாரு? நியாயப்பிரமாணத்துல தான் கொடுக்குறாரு. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி யாருக்குமே வந்துட்டு தேவன் கட்டளை கொடுக்கல, அவங்களா பண்ணாங்க. எப்படி அவங்க பண்ணாங்க? இப்போ முதல்ல சோர்ஸ் நம்ம எங்க இருந்து வரலாம்னா, காயின் ஆபேல் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேவனுக்கு பலிகளை கொடுக்குறாங்க. இப்ப காயின் ஆபேலுக்கு யாரதான் சொல்லி கொடுத்துருக்கணும்? ஆதாம் சொல்லி கொடுத்துருக்கணும். இப்ப ஆதாம் எப்படிதான் சொல்லி கொடுத்தாரு? Brother, when they are done a sin, they are naked, brother. They got a dress. Maybe that he would have conveyed. கரெக்ட், தேங்க்யூ. சிஸ்டர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? யாராவது தமிழ்ல சொல்றீங்களா? பிரதர், தேவன் வந்து ஆதாமுக்கும் அவர் மனைவிக்கும் தோல் உடையை உண்டாக்கி உடுத்தினார். கரெக்ட். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஆட்டுக்கடை பலி கொடுத்து தான் அந்த தோல் உடையை அவங்களுக்கு தந்தார்னு பார்க்கணும். தேங்க்யூ சிஸ்டர், கரெக்ட். இப்போ ஆதியாகமம் 3:22 வாசித்தபடி தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு தோளுடைய அவங்களுக்கு கொடுத்தாரு. அப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு மிருகம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும், அங்க சாகடிக்கப்பட்டிருக்கணும். இப்ப இங்க ஆதாம் ஏவா இவங்க 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க? தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணியாச்சு. இப்ப தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணல, தேவனுக்கு விரோதமா நடந்துகிட்டாங்க. அது வந்து பாவம் ஆயிடுச்சு. இப்ப தங்களுடைய பாவத்துக்காக பாவம் அறியாத ஒரு மிருகம் அல்லது விலங்கு அது என்ன பண்ணப்பட்டுச்சு? அது சாகடிக்கப்பட்டு அதனுடைய தோல் இவங்களுக்கு என்ன பட்டுச்சுன்னா ஒரு உடையா வந்துட்டு கொடுத்தாரு. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஆதாம் என்ன நினைச்சிருப்பார்? நான் பாவம் பண்ணிட்டேன் தேவனுக்கு விரோதமா, எனக்கு பதிலா பாவமே அறியாத ஒரு விஷயத்த தேவன் என்ன பண்ணிட்டாரு? சாகடிச்சிட்டாரு. அதனால நாம தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணா நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு ஒரு பலி செலுத்தணும், அல்லது தேவனுக்கு ஏதாவது ஒரு மிருகத்தை கொண்டு போய் கொடுத்தா இந்த தேவன் வந்து என்ன பண்ணுவாரு? நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். ஆக்சுவலா வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் எப்படிதான் வந்துச்சுன்னா இப்படித்தான் வந்திருக்கும். இப்ப இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு ஆபேல் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கரெக்டா புரிஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் தன்னுடைய மந்தையில முதல் அதை என்ன சொல்றதுன்னா அந்த ஒரு வசனம் வாசிக்கும் போது அதனுடைய முதற் பேரான ஜெனிசிஸ்ல ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? 3 to 5. சரிங்க. தலையீற்றில் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆனாலும் ஆதியாகமம் 3:2-5ங்களா? 4ஆம் அதிகாரம் 3-5. சரிங்க. சில நாள் சென்ற பின்பு காயீன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் போதும். ஆபேல் தன் மந்தையினுடைய தலையீற்றுகளில் கொழுமையானவைகள் சிலவற்றை கொண்டு வந்தான்.
இப்ப தலையீற்றுகள் அப்படின்னு சொல்லும் போது அது ஆடுதான், மந்தையில இருக்கிற ஆடுதான். அதுல வந்து தலையீற்று அதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றதுன்னா நல்ல ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்றோம் இல்லைங்களா நம்ம. தலையீற்றுகளில் கொழுமையானது, இந்த கொழுமை அப்படின்னு சொல்லும்போது நல்லா வளர்ந்தது. ஸோ நல்லா பர்ஃபெக்டா இப்போ சொல்லணும்னா எந்த ஒரு அடியும் படாத, எந்த நுகத்துக்கும் உட்படாத மிருகங்கள் இருக்கக்கூடிய ஆடுகள்ல அதை வந்துட்டு எடுத்துட்டு கொண்டு வந்து இங்க தேவனுக்கு அவர் பலி கொடுத்தார். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தேவன் கட்டளை கொடுத்தது என்னமோ நியாயப்பிரமாணத்துல, ஆனா அங்க நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா தேவனுக்கு பலிகளை வந்து ஏறெடுத்தாங்க. எப்படி பலிகளை ஏறெடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது பேக்ரவுண்ட்ல என்னதான் இருந்தது அப்படின்னா, தாங்கள் செய்த பாவத்துக்கு ஒரு பரிகாரமா தேவனுக்கு இதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்துச்சு. அந்த விருப்பம் எப்படி வந்தது அப்படின்னா ஃப்ரீ வில் ஆஃபரிங்கா வந்துச்சு. இப்ப கர்த்தருடைய பலி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப கர்த்தருடைய பலி நம்ம எப்படி சொல்லலாம், இப்ப கர்த்தருடைய பலி ஏறெடுத்தார் இல்லைங்களா, கர்த்தர் ஃப்ரீ வில் ஆஃபரிங்கா கொடுத்தாரா அல்லது பாவ நிவாரண பலியா கொடுத்தாரா? உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வச்சிருக்கிறேன். கர்த்தர் வந்து மனப்பூர்வமா தன்னை பலி செலுத்தினாரா அல்லது பாவ நிவாரண பலியா செலுத்தினாரா? Free willing, brother. As Isaiah 60. ஃப்ரீ வில். ஓகே, ஃப்ரீ வில். அவர் மனப்பூர்வமா பலி செலுத்தினார். ஆனா பாவ நிவாரண பலியிலையும் அவருடைய பேர் இருக்கு. இப்போ பாவ நிவாரண பலியிலையும் அவர் பாவ நிவாரண பலியா தான் இங்க தேவன் அங்க வந்து கொடுக்க சொன்னாரு. அது மட்டுமல்ல, பர்ன்ட் ஆஃபரிங் தகன பலியாகவும் அவர் தன்னுடைய பலியை எடுத்தாரு. ஆனா எங்கேயாவது இல்ல வசனம் எடுத்து பார்த்தோம்னா எங்கேயாவது கர்த்தர் வந்து ஃப்ரீ வில் ஆஃபரிங்கா தன்னை கொடுத்தாருங்கிறது வசனம் எங்கேயாவது இருக்குங்களா? வேற மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன். இங்கிலீஷ்ல வந்துட்டு அப்படித்தான் இருக்கு. கர்த்தர் வந்தாரு, தன்னையே பலியாக கொடுக்கறதுக்காக கர்த்தர் வந்தார். கொஸ்டின் புரியலன்னா மறுபடியும் கேளுங்க. தன்னையே பலியாக கொடுக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் வந்தாரா? After coming, he knows, brother. After reading his Psalms, maybe he would have understood. அவர் வந்ததுக்கு அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டார். அது ஓகே தான். இப்போ என்னன்னா கொஸ்டின் வந்துட்டு நான் இங்கிலீஷ்ல அதை நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஸ்லைட் கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு. எஸ், தேங்க்யூ. பிதாவனுடைய சித்தம் செய்ய கரெக்ட். நோவேர் இது வந்துட்டு ரீப்ரிண்ட் நம்பர் 5087ல nowhere in the scriptures is the statement made that Christ came to sacrifice himself. எந்த ஒரு வார்த்தையுமே கர்த்தர் தன்னையே பலியாக கொடுக்கணுங்கிறதுக்காக வந்தாரு அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே இல்லை. What the scripture says that he came to do the father's will. அவர் எதற்காகத்தான் வந்தார் அப்படின்னா தன்னை பலியாக செலுத்துறதுக்கு வரல, மாறாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு வந்தார். He did not refuse to drink the cup which the father prepared for him. தேவன் அவருக்காக ஏற்படுத்தின பாத்திரத்தை அவர் குடிக்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் காண்பிக்கல. பட் drank it to the dregs. முழுமையா அவர் என்ன பண்ணாரு, அடிமண்டி வரைக்கும் குடிச்சார். And for his obedience to this will even unto death, no matter how long or how short a time the father should be pleased to have that life continue, he received the reward. இந்த இடத்துல அவர் தன்னை பலியை ஏறெடுத்தார் தேவனுடைய சித்தத்துக்காக. அவருக்காக கீழ்ப்படிஞ்சு தன்னை வந்துட்டு மரணம் வரைக்கும் தன்னை கீழ்ப்படுத்தினார். இதுல வந்துட்டு ஷார்ட் டைமா இல்ல லாங் டேர்மா அப்படிங்கிறது வந்துட்டு கிடையாது. மாறாக அவருடைய லைஃப் எவ்வளவு நாள் இருந்ததோ அவ்வளவு நாள் அவர் பண்ணார். இதுல வந்துட்டு தேவனுடைய சித்தம் தானே பண்ணாரு. இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரீ வில் ஆஃபரிங் இல்ல. இப்ப நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? தேவனுடைய சித்தத்தை தான் அவர் பண்ணாரு. ஏன்னா தேவன் வந்து தேவனுடைய விருப்பம் என்னன்னா மனுக்குலத்தை மீட்கணும். மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் பலி செலுத்தணும்.
அப்ப அந்த ஒரு பலியா தான் யார் வந்தாருன்னா கர்த்தர் வந்தார். இந்த இடத்துல இருந்து ஃப்ரீ வில் ஆஃபரிங் இல்ல. ஒரு ஆங்கிள் பார்த்தா இது வந்துட்டு ஃப்ரீ வில் ஆஃபரிங் இல்ல. தேவனுடைய சித்தத்தை தான் அவர் பண்ணாரு, கட்டளையை வந்து நிறைவேற்றினார். ஆனா இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வந்தார் இல்லையா, நான் போறேன், நான் இந்த மனுக்குலத்துக்காக ஜீவனை நான் கொடுக்குறேன். இது வந்துட்டு அவருக்குள்ள இருந்த அதான் பாக்குறோம், மனப்பூர்வமான பலி அல்லது மனோற்சாகமான பலி, ஃப்ரீ வில் ஆஃபரிங். இப்ப கர்த்தர் இயேசு தேவனுடைய சித்தத்தை பண்ணாரு, தேவன் என்ன விருப்பப்பட்டார் அதை பண்ணாரு. ஆனா இது எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லும் போது மனப்பூர்வமா தன்னை பலியாக கொடுத்தார். அதனாலதான் இவர் தன்னுடைய ஜீவனை விட்டாலும் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஒரு ரிவார்டை வந்து கொடுத்தார். மனப்பூர்வமா பண்ணது நிமித்தமாக இப்ப தேவன் அந்த பழைய ஜீவனுக்கு பதிலாக ஒரு புதிய ஜீவனை கொடுக்குறாரு. அதை நாம பார்க்கிறோம், அழியாமை உள்ள ஜீவன். அதை நாம் இங்க வாசிக்கிறோம். He gave overall into the Father's hand. அவர் தன்னை முழுமையாக தேவனுடைய கைகளை ஒப்படைச்சிட்டார், எல்லாத்தையும் கொடுத்தார். This was a sacrifice. இதுதான் இந்த ஒரு பலி. For he had a right to use his life. தனக்கு அந்த ஒரு வாழ்க்கையை ஜீவிக்கிறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் உரிமையும் இருந்தது. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தேவனுடைய கைகள் ஒப்படைச்சிட்டாரு. பட் his obedience to his father's will led to the sacrifice for which he obtained the reward. இந்த ஒரு கீழ்ப்படிதல், தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படித அந்த ஒரு கீழ்ப்படிதல், அந்த ஒரு சாக்ரிஃபைஸ், அது எதற்கு கொண்டு போச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவார்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு விஷயமா ஆச்சு. அதை நம்ம இங்க பாக்குறோம். இங்க ஃப்ரீ வில் ஆஃபரிங் சொல்லும் போது இந்த இடத்துல கர்த்தர் பாவ நிவாரணமா பலியானார், தகன பலியா பலியானார். ஆனா அவர் எப்படி பண்ணிட்டார் அப்படின்னா மனப்பூர்வமா தன்னை வந்துட்டு தேவன்கிட்ட ஒப்படைச்சார். முக்கியமான பாயிண்ட் நமக்கு அதுதான். ஏன்னா ஃப்ரீ வில் ஆஃபரிங் சொல்லும் போது நாம மன உற்சாகமாய் அல்லது மனப்பூர்வமாய் தேவன்கிட்ட நம்முடைய பலிகளை ஏற்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை வந்து நமக்கு இங்க கொடுக்குது. இதே ஒரு விஷயத்தை தான் பழைய ஏற்பாட்டுல அந்த ஜனங்கள் வந்து பண்ணாங்க. இப்ப பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சகோதரி அவர்கள் சொன்னாங்க, ஆபிரகாம் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய குமாரன் என்று பாராமல் அவர் என்ன பண்ணாரு, தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு போனார். அது மட்டுமல்ல, மற்ற முற்பிதாக்களும் நம்ம சொல்லலாம், ஏதாவது ஒரு பலிகளை தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க பலி செலுத்தியிருப்பாங்க. அதே போல யோபு தேவனுடைய பார்வையில ஒரு உத்தமனா இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, நம்ம பசங்க யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்க, யாராவது ஒரு பாவம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பலிகளை வந்து எடுத்திருக்கிறாரு. இதெல்லாமே லிட்டரலா பார்க்கும்போது ஒரு நிழல்களாகத்தான் இருக்குது. எதற்குன்னா கர்த்தருடைய பலிக்கு ஒரு நிழல். ஆனா அவங்க எப்படி எந்த மனசுல பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரீ வில் ஆஃபரிங்ல பண்ணாங்க. இது புரிஞ்சுதுங்களா? ஃப்ரீ வில் ஆஃபரிங், மனப்பூர்வமா ஒரு பலியை அவங்க எடுத்தாங்க. எந்த ஒரு பெரிய பலனையும் எதிர்பார்க்காம தாங்கள் ஒரு பாவி அப்படிங்கறது உணர்ந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு ஃப்ரீ வில் ஆஃபரிங்கை எடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு கர்த்தருடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறிச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே தான் சபைக்கு கூட இருக்கு. அதே தான் 1000 வருட சாட்சியில இந்த உலக ஜனங்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ வில் ஆஃபரிங் பண்ணுவாங்க. மனப்பூர்வமாக மன உற்சாகத்தோடு பலிகளை வந்து ஏற்றுப்பாங்க. ஆனா அவங்களுடைய பலிகள் எப்படி இருக்கு, காட்டுப்புறாவை போலவும் புறா குஞ்சுகளை போலவும் இருக்குது. நம்முடைய பலிகள் ஒரு ஆட்டை போல இருக்குது, கர்த்தருடைய பலி ஒரு காளையை போல இருக்கு. அப்ப அதுல வந்து டிஃபரன்ஸ் காண்பிக்கிறார். ஏன்னா அதுல இருக்கிற ஃபேட், கொழுப்பு, காலையில நிறைய கொழுப்பு இருக்கும், அது நல்லா வைராக்கியமா இருக்கும், அதனுடைய பலி பெரிய பலி. ரெண்டாவது சபையினுடைய பலி அதை காட்டிலும் காண்பிக்கும் போது சின்ன பலி. மூணாவது இந்த ஒரு டவுஸ் பிஜியன்ஸ், இதோடைய பலிகள் வந்துட்டு சபையை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சின்ன பலி அப்படிங்கறத நமக்கு வெளிப்படுத்தி ஓகே. அடுத்தது இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்துட்டு ஃப்ரீ வில் ஆஃபரிங், கர்த்தருடைய
பலியில் எப்படி இருந்தது, அதே போல பழைய ஏற்பாட்டுல அந்த முற்பிதாக்கு கூட எப்படி அந்த ஒரு பலிகளை ஏறெடுத்தாங்க அப்படின்னு பார்த்துருக்கிறோம். லாஸ்டா நம்ம ஒரு ஒரு சில விஷயங்கள் பார்த்து நம்ம அந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். இந்த ஒரு இதை நான் ஷேர் பண்றேன், நீங்க படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் இந்த ஒரு பேராகிராஃப் டாபர்நாக்கிள்ல பேஜ் நம்பர் 96. ஸோ நம்முடைய பலிகள் அது எப்படிப்பட்ட ஒரு பலிகளா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்முடைய கான்சிகரேஷன், த கம்ப்ளீட்னஸ் ஆஃப் கான்சிகரேஷன் வாஸ் ஷோன் பை த டெத் ஆஃப் த அனிமல். ஸோ ஒரு மிருகத்தினுடைய மரணம் அதுதான் வந்துட்டு எதை அடையாளப்படுத்துதுன்னா, அது தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கு அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது. தட் இஸ் ஈச் மெம்பர் ஆஃப் த ரேஸ் மஸ்ட் கான்சிகரேட் ஹிஸ் வில். அதே போலதான் ஒவ்வொரு வகுப்பார் அவங்க என்ன பண்ணணும்னா தங்களை முழுமையாக தேவனுடைய சித்தத்திற்கு அவங்க என்ன பண்ணணும்னா அர்ப்பணிக்கணும். பட் இட் வில் பி ஃபாலோட் நெய்தர் பை த destruction ஆஃப் த ஹியூமன் நேச்சர், த burning ஆஃப் த flesh outside the camp, nor by the taking of the life into a new nature into the most holy. இதுல வந்துட்டு தங்களுடைய மாம்சீக சுபாவத்தை அழிக்கிறது, அது வந்து நம்ம நிழல்ல பார்க்கும்போது அவுட் சைடு த கேம்ப், பிரகாரத்துக்கு வெளியில அந்த ஒரு பாளையத்துக்கு புறம்பே, அதே உள்ள அதாவது மோஸ்ட் ஹோலி பரிசுத்த ஸ்தலத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல அது நம்ம எப்படி வெளிப்படுத்தி காமிக்கிறோம்னா நம்முடைய நியூ நேச்சர், அது வந்துட்டு புதிய சிருஷ்டியை வளர்க்குவதில் நம்ம காண்பிக்கணும். ஒன்லி த priest enter there as shown in the atonement sacrifices. எல்லாம் இந்த ஒரு மோஸ்ட் ஹோலியில யார் மட்டும்தான் உள்ள போக முடியும்னா வெறுமனே priest ஹூட் வகுப்பார், அதாவது பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும். when consecrated they are accepted as human beings and will be perfected as such, their right to life as such having been purchased by the high priest, the members of whose body all the overcoming church is represented. ரெண்டாவது இந்த ஒரு மாம்சீகத்தை பத்தி பேசும்போது அவங்க ஒருவேளை வெறுமனே கான்சிகரேட்டடா இருந்தா will be perfected as such, their right to life as such have been purchased by the high priest. ஸோ இந்த ஒரு கான்சிகரேஷனுக்குள்ள வர்றவங்கள இந்த ஒரு பிரதான ஆசாரியர் என்ன பண்றாருன்னா அவரு விலைக்கு வாங்கிட்டு அவங்கள என்ன பண்றாருன்னா சபை, அதாவது கர்த்தருடைய சரீர அங்கங்களாக அவர் கொண்டு போயிட்டு அதை வந்துட்டு சேர்க்கிறார். The consecrations represent an appreciation of the ransom. ஸோ இந்த கான்சிகரேஷன் அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா எந்த அளவுக்கு கர்த்தருடைய மீட்கும் விலைக்கிரயத்தை வந்துட்டு பாராட்டுறாங்க, அப்ரிசியேஷன், and the acquiescence of the offerers to the law of God as the condition upon which they may continue to live everlastingly in harmony and favor with him. ஸோ இது வந்துட்டு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த கான்சிகரேஷன்ங்கிறது வந்துட்டு பொதுவாகவே நம்ம எதற்கு பயன்படுத்துவோம்னா வெறுமனே வந்து சபைக்கு மட்டும் பயன்படுத்துவோம், கரெக்டுங்களா? சபைக்கு மட்டும்தானே பயன்படுத்துவோம், வேற எதுக்காக பயன்படுத்துவோமா? கான்சிகரேஷன் அர்ப்பணிப்பு யாராவது சொல்றீங்களா? கான்சிகரேஷன் அப்படின்னா பொதுவா நம்ம எதற்கு பயன்படுத்துவோம்னா வெறுமனே சபைக்கு மட்டும் பயன்படுத்துவோம், மற்றவங்க எல்லாம் நான் கான்சிகரேட்டட், அது கரெக்ட். ஆனா இது வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா பொதுவான கான்சிகரேஷன். இப்போ நாம பேசுறத பத்தி பேசிட்டு இருக்கிறோம்னா காஸ்பல் ஏஜ்ல சுவிசேஷ யுகத்துல கான்சிகரேட்டரை பத்தி பேசுறோம். ஆனா தேவன் வந்து இந்த ஒரு கான்சிகரேஷன், அதாவது இந்த ஒரு டாபர்நாக்கிள்ல எந்த ஒரு பலிகளை தேவன்கிட்ட ஏறெடுத்தாலும் அது முதல்ல என்ன பண்ணணும்னா கான்சிகரேட் பண்ணணும், அல்லது அதை வந்துட்டு அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்குதல் அப்படிங்கிறது வந்து சுவிசேஷ யுகத்துல தலையாகிய கர்த்தரும் சரீரமாகிய சபையும் அவங்க பண்றாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு வரும்போது எல்லாருமே தங்களை என்ன பண்ணணும்னா தேவன்கிட்ட கான்சிகரேட் பண்ணணும்.
இந்த கான்சிகரேஷன் வாங்க அனிமல் ஒரு மிருகத்தை வந்து மரணத்து வரைக்கும் அது வந்து மரணம் எட்டும் போது அந்த இடத்துல தன்னை முழுமையாக அர்ப்பணித்தது போல. அதே போல இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லலாம்னா, தங்களுடைய சுய சித்தத்தை என்ன பண்ணணும், அழிக்கணும். அப்பதான் அவங்க என்ன பண்ண முடியும், ஜீவனை வந்து அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அது வந்துட்டு ஒரு பேராகிராஃப்ல நமக்கு குறிப்பிட்டிருக்குது. இந்த பேராகிராஃப் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. டேபர்நாக்கிள்ல 95 and 96 அதுல வந்து நமக்கு கொடுக்குறாரு. அப்ப எல்லாருமே என்ன பண்ணணும்னா, ஒரு டைம் வரும், சபை காஸ்பல் ஏஜ்ல அவங்க தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிருவாங்க சுவிசேஷத்துல. ஆனா இதே மாதிரியான ஒரு பலிகள் வந்துட்டு யார் கூட ஏறெடுக்கணும்னா, முழு உலகத்தார் ஏறெடுக்கணும். அவங்க எப்படி ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரீ வில் ஆஃபரிங், மனப்பூர்வமா தங்களைய தேவன்கிட்ட ஒப்படைக்கணும். அவங்களுடைய பலிகள் சபையினுடைய பலிகள் ஈக்குவலா அப்படின்னா இல்லை. அதனாலதான் அந்த ஒரு மிருகங்களுடைய வித்தியாசங்கள். அப்ப நாம கூட ஃப்ரீ வில் ஆஃபரிங் கொடுக்குறோம் தேவன்கிட்ட, உலக ஜனங்கள் கூட ஃப்ரீ வில் ஆஃபரிங் கொடுக்குறாங்க. ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு, அதுக்குண்டான ரிவார்டும் வேற வேற மாதிரி இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துல முழு மனுக்குலத்துக்கும் அவங்க ஏறெடுக்கிற பலிகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறாரு, ஆனா மாம்சீகத்துல. ஆனா சபைக்கு தேவன் கொடுக்கறதுன்னா ஆவிக்குரிய சுபாவத்துல அழியாமை வந்து கொடுக்குறாரு. இப்போ அதுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஒரு விஷயம் கூட இந்த ஒரு சப்ஜெக்ட்ல இருக்குது. அது வந்துட்டு கரெக்டா நம்ம எங்க பாக்குறோம்னா, ரீப்ரிண்ட் நம்பர் 4666 இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்க்குறோம். 4666ல இந்த ஒரு பகுதி இருக்குது. நீங்க டைம் கிடைக்கும் போது இது வாசிங்க. இந்த சொன்ன விஷயம் தான் அதுலயும் காணப்படுது. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய விஷயங்கள் காணப்படுது, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து அந்த தேவன் வந்து கொடுக்குறாரு. இப்ப நம்முடைய பலிகளுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா அழியாமை கொடுக்குறாரு. இதே தேவனுடைய ராஜ்யத்துல முழு உலக ஜனங்களும் வந்து அவங்க தங்களுடைய பலிகளை எடுக்கும் போது அதற்குண்டான ரிவார்டு வந்துட்டு அந்த தேவன் வந்து கொடுக்குறாரு. அதை நம்ம தெளிவாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இதுல ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா இந்த ப்ரேயருக்கு அப்புறம் நீங்க கேட்கலாம். ஸோ தேவன் இந்த ஒரு நாளிலும் இந்த ஒரு பாடத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக நாம் நன்றிகளும் துதிகளையும் எடுத்துக்கொள்வோம். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவருக்கும் தேவனுடைய கிருபை மற்றும் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರದರ್. ಈ ಒಂದು ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಮತ್ತು ಸಹೋದರರೇ, ಈ ದಿನ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದಂಥ ಪಾಠ ನೋಡೋದಾದ್ರೆ ದ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಅಂಡ್ ಆಫರ್ಸ್ ಆಫ್ ಇಸ್ರೇಲ್ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪ್ರೀವಿಲ್ ಆಫರಿಂಗ್ಸ್ ಅನ್ನೋ ಒಂದು ವಿಷಯನ ನಾವು ಈ ದಿನದಲ್ಲೂ ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ. ಸೊ ಅದರಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋದಾದ್ರೆ ಪ್ರೀವಿಲ್ ಆಫರಿಂಗ್ ಅನ್ನೋದನ್ನ ನೋಡೋದಾದ್ರೆ ಇಬ್ರು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಲೇಟ್ಸೋನ್ ಮತ್ತೆ ಒಂದು ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಕೋರ್ಬಾನ್ ಅಂದ್ರೆ ಒಂದು ಗಿಫ್ಟ್ ಅಂದ್ರೆ ಕಾಣಿಕೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ನೋಡಿದೆವು. ಅದೇ ರೀತಿ ಒಂದು ಮಾರ್ಕ್ 12:30 ಸಹ ಒಂದು ಕರ್ತರಿಗೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಆತ್ಮದಿಂದಲೂ ಬುದ್ಧಿಯಿಂದಲೂ ಮತ್ತು ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದಲೂ ನಾವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ಸಹ ನೋಡಿದ್ವಿ. ಅದೇ ರೀತಿ ಪ್ರೀವಿಲ್ ಆಫರಿಂಗ್ಸ್ ಅಂದ್ರೆ ಏನು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಒಂದು ಲೆವಿಟಿಕ್ಸ್ ಯಾಜಕ ಕಾಂಡಲ್ಲಿ 22ನೇ ಅಧ್ಯಾಯ ಮತ್ತು 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ನಾವು ಒಂದು ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನಮ್ಮ ಬಲಿಗಳನ್ನು ಅರ್ಪಿಸಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ನೋಡಿದ್ವಿ. ಅದೇ ರೀತಿ ಒಂದು ಉದಾಹರಣೆಗೆ ನಾವು ನೋಡೋದಾದ್ರೆ ಜೆನೆಸಿಸ್ 4:3-5 ಅಲ್ಲಿ ಆಬೆಲ್ ಮತ್ತು ಕಾಯನನ್ನು ದೇವರಿಗೆ ಒಂದು ನೀಡಿದಂಥ ಬಲಿಗಳು, ಅದರಲ್ಲಿ ದೇವರು ಹೇಬೆಲನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಗೌರವಿಸಿದರು ಅಂತ ನೋಡಿದ್ವಿ. ಏಕೆಂದ್ರೆ ಹೇಬೆಲನು ದೇವರಿಗೆ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸಿದರು. ಅದೇ ರೀತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಸಹ ದೇವರಿಗೆ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ತನ್ನ ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸಿದರು ಅಂತ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಮತ್ತು ಸಹೋದರೇ, ಯಾವ ರೀತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ತನ್ನ ಬಲಿಯನ್ನು ದೇವರಿಗೆ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಅರ್ಪಿಸಿದರು, ಸೊ ನಾವು ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಲಿಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಅರ್ಪಿಸೋರಾಗಿರೋಣ. ಅದೇ ರೀತಿ ನಾವು ಕೇಳಿದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ ಅದನ್ನು ನಮ್ಮ ದಿನನಿತ್ಯದ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದನ್ನ ಕ್ರಿಯೆ ರೂಪದಲ್ಲಿ ನಡೆಸ್ಕೊಂಡು ಹೋಗಬೇಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವರಾಗಿದ್ದೇವೆ. ಕಡೆಯದಾಗಿ ಈ ಪಾಠವನ್ನು ಕೊಟ್ಟಂತಹ ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೂ ಮತ್ತು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಿಗೂ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ, ಈ ಒಂದು ಪಾಠವನ್ನು ನಮಗಾಗಿ ತಯಾರಿಸಿ ಮಾತನಾಡಿದ ಸಹೋದರ ಸ್ಟೀಫನ್ ಅವರಿಗೂ ಸಭೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ, ಕಡೆಯದಾಗಿ ಈ ಕೂಟದ ಒಂದು ಕೊನೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಸಹೋದರ ಮೋಸಸ್ ಅವರು ನಡೆಸಬೇಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವರಾಗಿದ್ದೇವೆ.
ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் நீதியும் இருக்கும் இந்த பரலோக தகப்பனே, அருமையான சாயங்கால வேலைகளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறோம். அருமையான சத்தியத்தை நாங்கள் கேட்க நீங்கள் கிருபை பாராட்டினரே, நன்றி தகப்பனே. இந்த ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டு எங்களுடைய உடன்படிக்கையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளவும், நாங்கள் உணரவும், அதிலே நாங்கள் பலன் கொண்டு தப்பனை இன்னும் உண்மை கீட்டி சேர்ந்து உங்களுடைய தெய்வீக திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. காணப்படுகிறதான உங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். அவர்களும் பசுத்தாவின் ஒத்தாசை தந்து தகப்பனே இன்னும் சத்தியங்களை அறிந்து இன்னும் சத்தியத்தில் இன்னும் வாஞ்சியோடு அவர்களை கேட்டு அவர்களை உட்கொண்டு அவன்படி நடக்க நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தகப்பனே சகோதரியும் நினைவு கூறுகிறோம். அவருக்கும் தேவையான பரிசுகளை தந்து இன்னும் வரக்கூடிய நாட்களிலே எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கிற பிள்ளையாக எடுத்து பயன்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளும் மகிமையும் எல்லா துதியான மகிமை ஒருவருக்கே செலுத்தி எல்லாவற்றையும் எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு மூலம் கேட்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிதா. ஸ்டீஃபன் பிதா, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. Thank you, brothers and sisters. இந்த ரெக்கார்டிங் ஆஃப் நான் மீட்டிங் க்ளோஸ் பண்றேன். தேங்க்யூ. பிரகாஷ் தேங்க்யூ. ஐசக் தேங்க்யூ.